காரில் அழைத்து செல்லப்பட்டு அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு காரில் காக்க வைக்கப்பட்ட டாஸ்மாக் எம்டி விசாகனின் மனைவி பிறகு வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன சரவணன்? டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பாக இன்று 2ஆம் கட்டமாக சோதனையை மேற்கொண்டார்கள். இன்று காலை முதல் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய எம்டி விசாகன் IAS உடைய வீட்டில், மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இன்று காலை 7 மணி முதல் சோதனை நடத்தினார்கள். அப்பொழுதிலிருந்தே அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 8 மணி நேரமாக அங்கு அவரிடம் வைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில பிறகு அமலாக்கத்துறையினுடைய காரில் ஏற்றி விசாகனை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு வந்தார்கள். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு அவரை அழைத்து வந்தார்கள். அப்பொழுது அவருடைய மனைவியையும் காரில் ஏற்றி அழைத்து வந்தார்கள். பிறகு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாகனை இறக்கி அழைத்துச் சென்று அவருடைய அந்த அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அவருடைய மனைவி மீண்டும் திருப்பி வீட்டிற்கு அனுப்பி விட்டார்கள். வீட்டில தொடர்ந்து சோதனையும் விசாரணையும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில அவருடைய மகனிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில அவருடைய மனைவி மீண்டும் வீட்டிற்கே அழைத்து சென்று விட்டார்கள். வீட்டில் தொடர்ந்து சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த காலை 7 மணி முதல் தொடர்ந்து அவருடைய வீட்டில சோதனை நடக்கிறது. வீட்டிற்கு வெளியில் கிழித்து தூக்கி வீசப்பட்ட ஆவணம், அந்த ஆவணத்தை யார் தூக்கி வீசியது என்பது தொடர்பான விசாரணையும் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய CCTV பதிவுகளை கைப்பற்றியும் அமலாக்கத்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகனிடம் மட்டும் வீட்டில் வைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட விசாகனின் மனைவியிடமும் தற்போது விசாரணை நடத்தப்படுகிறது. இதனிடையே அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட விசாகனிடம் 3:45 மணிக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போதிலிருந்து தொடர்ந்து விசாரணை 1 மணி நேரத்திற்கு மேலே அவரிடம் விசாரணை நடக்கிறது. ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணை, அவருடைய வீட்டில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணையை இங்கு வீடியோ பதிவாக பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அவர் சொல்லக்கூடிய பதிலும் வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த விசாரணைக்கு பின்னர் அவர் அனுப்பி வைக்கப்படுவார், வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இவர் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில அடுத்த கட்ட விசாரணை, வேறு யாரேனும் தொடர்பில் இருந்தார் அவர்களிடம் விசாரணை நடத்துவது குறித்த விவரங்களை திரட்டி அந்த விசாரணை நடத்தப்படும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.